நீட் யூஜி 2026 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாப் பண்ண வேண்டிய 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். ஒன்று, எப்போ பாரு வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கிறது. பர்டிகுலராக ஒரு கான்செப்ட்டுக்கு 4-5 வீடியோ பார்க்குறதுங்கிறது டைமை வேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு தான் அர்த்தம். ரெண்டாவது, இக்னோரிங் என்சிஆர்டி. என்சிஆர்டியை நீங்கள் ஒதுக்குறீங்க அப்படின்னா நீட் சிலபஸையே ஒதுக்குறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீட் சிலபஸ் அப்படிங்கிறது என்சிஆர்டி சிலபஸ் தான். சிலபஸை ஒதுக்குனீங்க அப்படின்னா ஆக்சுவல் எக்ஸாமில் மார்க் வராது. மூணாவது, எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுறதே கிடையாது. எம்சிக்யூ அந்த ஃபார்மேட்டில் தான் அந்த மெயின் எக்ஸாம் நீட் எக்ஸாமே வரப்போகுது. ஸோ நீட் எக்ஸாம் பேட்டர்னில் எப்படி கொஷின் வருமோ அந்த பேட்டர்ன் கொஷினை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணுமா இல்லையா? அப்போ நம்ம பண்ண வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள்: என்சிஆர்டியை ரீட் பண்ணுங்கள், என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய கான்செப்டை தரவாக புரிஞ்சுக்குங்க. ரெண்டாவது, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 30 எம்சிக்யூஸாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மூணாவது, நீங்கள் எழுதுகிற டெஸ்ட்டில் எங்கெல்லாம் தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்து எரர் அனாலிசிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்த டெஸ்ட்டில் தவறுகளை குறைச்சி மார்க்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபெயில் ஆகுறாங்க. கன்சிஸ்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவுமே டாக்டர் ஆகிறாங்க.